பொதுவாகவே நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் இது நாள் வரைக்கும் வந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போனோம் அண்ணன். ட்ரிப்புக்கு போகிற வழியில் நாங்கள் காரில் போகும்போது ஒரு அமானுஷ்யம் எங்களை பின்தொடர்ந்துச்சு, பைக்கில் போகிறப்போ ஒரு அமானுஷ்யம் பின்தொடர்ந்துச்சு. அது இல்லாமல் ஒரு சிலர்லாம் ட்ரிப்புக்கு போன இடத்துல ஒரு பேய் வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் இருந்த இடத்துல கொஞ்சம் சம்திங் ராங் ஒரு மாதிரி இருந்துச்சுண்ணே, எங்களால் நல்லாவே உணர முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நானும் நரேட் பண்ணியிருக்கிறேங்க. ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைமாக ஒரு பேய் கூடையே ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தவங்களோட ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் பயங்கரமாகவும் இருந்துச்சுங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஸ்வாதிங்க. ஸ்வாதி நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேனாக, ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்களாங்க. அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்வாதி சென்னையை சேர்ந்த பொண்ணுங்க. சென்னையில் அடையாறு பகுதியில் அவங்க அப்பாவுக்கு சொந்தமாக ஒரு கோவில் இருக்குதாங்க, புத்துக்கோவிலாம். இந்த புத்துக்கோவிலில் நிறைய பேர் சாமி கும்பிட்றது, அவங்களோட கஷ்டங்களெல்லாம் தீர்க்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதாங்க. அது போக ஸ்வாதியுமே நேரில் பார்த்துருக்குறாங்க. ஸ்வாதிக்கு அவங்க அப்பா கோயிலில் பூஜை நடக்கும்போது சேலையெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட கொடுப்பாங்களாம். இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் இவங்க கொடுப்பாங்களாம். இவங்க மட்டும் வச்சுக்காமல் இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களாம். அது அந்த அளவுக்கு அவங்களோட வீட்டுக்கு ஒரு செல்வ கடாட்சத்தையும் எல்லாத்தையுமே கொடுக்குமாங்க. ஸ்வாதி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வாதிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி. ஸ்வாதி ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் இருக்கிற நேரத்துலலாம் ஜனனி தான் அவங்கள ஒரு மாதிரி ரிலீவ் பண்ணுவாங்களாம். லைக் அவங்கள எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போகிறது, ஒரு லாங் ட்ரிப் கூட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த மென்டல் ஹெல்த்தை அவங்க தான் பார்த்துப்பாங்களாங்க. அதே மாதிரி தான் ஜனனி ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் இருக்கும்போது ஸ்வாதி தான் அவங்கள வெளியே கூட்டு போகிறது, சில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்களாங்க. 2023 எண்டில் ஜனனிக்கு மேரேஜ் ஆகுது. அரேஞ்ச் மேரேஜ் தான். ஜனனிக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து வராத காரணத்தினாலையும் அவங்க வீட்டாளுங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்த காரணத்தினால அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சே அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடுதுங்க. அதாவது அவங்க செப்பரேட் ஆயிடுறாங்க. ஜனனி இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ரொம்பவே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. ஸ்வாதி தான் அவங்களுக்கு ஆறுதலாக ஃபோன் போட்டு பேசுறது, நேரில் போய் பார்க்கறது, மகாபலிபுரம் போகிறது, அப்புறம் எங்கேயாச்சும் வெளியே சில் பண்ணுறதுக்கு கூட்டு போயிட்டு வருவாங்களாங்க. இருந்தாலும் ஜனனியால் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியலை. 2024 ஜூன் மாதம் இவங்களோட கனவுல, ஸ்வாதியோட கனவுல சோட்டானிக்கரை பகவதி அம்மன், அந்த கோவிலில் இருக்கிற அம்மன் இவங்களோட கனவுல என்னைய பார்க்கறதுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரியான கனவுகள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு வருதுங்க. அது சம்மந்தப்பட்ட கனவுகளாக வருது. இப்போது ஜனனி ஒரு முடிவுக்கே வராங்க, நம்ம ஏன் ஒரு தடவை சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடக்கூடாது. அது போக ஜனனியுமே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. அவங்கள கேரளாவுக்கு ஒரு லாங் ட்ரிப் கூட்டு போன மாதிரியும் இருக்கும், அந்த அம்மன் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்தால் அவங்களுமே அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போது ஜூலை 4 ஃப்ரைடே. ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யூஎஸ் லீவுங்கிறது ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், அந்த யூஎஸ் கம்பெனிக்காக இங்கேருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அங்கே லீவ்னா இங்கேயும் லீவ் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று புக் பண்ணுறாங்க. முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. ஜனனி, ஸ்வாதி 2 பேருமே கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு ஃப்ளைட்டில் போகிறாங்க. ரிட்டர்ன் வரது இவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஈவினிங் இங்கேருந்து கிளம்புறாங்க. சாட்டர்டே அங்கே கோவிலுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு சண்டே ஈவினிங்காக தான் அங்கேருந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்கிறாங்க. கேரளாவில் எர்ணாகுளத்துலேருந்து சண்டே ஈவினிங் இவங்களுக்கு ட்ரெயின் அங்கே சென்னைக்கு. ஸ்வாதி, ஜனனி இவங்க 2 பேருமே ஃப்ளைட் புக் பண்ணுறாங்கங்க. இவங்க புக் பண்ண டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4 வெள்ளிக்கிழமை மார்னிங் 6:30க்கு, அதாவது 6:30லேருந்து 6:45க்குள்ளே இவங்களுக்கு இண்டிகோவில் ஃப்ளைட்டு. இவங்க 5:30 மணிக்கு அவங்கவுங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. 2 பேரோட வீட்லையுமே இவங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு ஜனனியோட வீட்டிலேருந்து அவரோட தம்பி ட்ராப் பண்ணிடுறாரு ஏர்போர்ட்டில். ஸ்வாதியோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ட்ராப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இவங்கள ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களாங்க. இப்போது அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்குமே ஸ்வாதியும் ஜனனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு எப்பயும் போல் அரட்டை அடிச்சுக்கிட்டு
ஜாலியாக தாங்க இருந்திருக்கிறாங்க. பொதுவாகவே ஜனனி கொஞ்சம் ஜாலியான கேரக்டராங்க. அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் கிண்டல் அடிக்கிறது, ஒரு மாதிரி கவுண்டர் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு அவங்க பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்கிறது இல்லை. நார்மலாக சுவாதி பண்ணுற காமெடிக்கு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த டிவோர்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனை கொடுத்துருக்குதுங்க. ஆக்சுவலி இவங்க போய் இறங்க போகிறது கொச்சின் ஏர்போர்ட்டில். அங்கேருந்து 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவருக்கு ட்ராவல் ஆங்க அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க கேப் எதுவுமே புக் பண்ணலை. அது போக ஹோட்டலுமே புக் பண்ணலை. ஒரே ஒரு ஹோட்டலில் சொல்லி தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கும்போதே இவங்க பிளான் பண்ணும்போதே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரீட்டு, இப்போ நம்ம மதுரைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட்லேயே ஒரு ஹோட்டல் போடுவாங்க. அது எதனாலனா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கோவில் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே ஒரு 2-3 தடவை போயிட்டு வந்துடலாம், 2-3 தடவை சாமி பார்த்துடலாங்கிற ஒரு நப்பாசையில் போடுவாங்க. அதே மாதிரி தான் சுவாதி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுங்களில் ஹோட்டல் பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைக்கல. கிடைச்ச 2 ரெஸ்டாரண்ட்லேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, மா நீங்கள் வேறு பொண்ணுங்க, நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்கம்மா. நிறைய பேர் இப்படி தான் புக் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க. 500 ரூபாய் நாங்கள் உங்களுக்கு கையில் கொடுத்துறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இது எங்களுக்கு தான்ப்பா தேவையில்லாத தலைவலி ஆகுது, நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு சரியாக படலை. ஒரே ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது. அங்கே ஒரு ஏசி ரூம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சுவாதி புக் பண்ணிடுறாங்க. அட்வான்ஸ் அமௌண்ட்லாம் போட்டு விட்டாங்க. சுவாதி ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியாங்க. ஆனால் ஜனனி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுங்க. இப்போ கொச்சின்ல போயிட்டு ஃப்ளைட் இறங்கினதுக்கு அப்புறமா அப்போ வரைக்கும் நல்லா வந்த ஜனனி இப்போ வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா யூஎஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வெளியே இருந்து ஒரு பணக்காரர் வராருன்னா அவருக்கு வெளியவே ஒருத்தர் போர்டு வச்சுக்கிட்டு கார்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வாங்க சார்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுறாங்களாங்க சுவாதி கிட்ட ஜனனி. சுவாதிக்கு ஒரு மாதிரி தப்பாக படுது. என்னடா இது, நல்லா தானே வந்துட்டு இருந்தா, சென்னையில் ஃப்ளைட் ஏறும்போது கரெக்டாக தான் இருந்திருக்கிறாங்க ஜனனி. ஆனால் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறமா எங்கள் காரு யாருமே கூப்பிட வரலையா, எப்படி இப்போ போகிறது அப்படின்ட்டு அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்குது. ஒரு 3வது நபர் நம்மக்கிட்ட பேசுனாங்கன்னா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்களோ. இப்போ சுவாதிக்கு ஆல்ரெடி ஒரு கடுப்பு இருக்குது. அவங்க நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அப்படியே தான் ஃப்ளைட்டு ஏறதுக்கு வந்திருக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஏன்னா டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு. அது போக அந்த பொண்ணுக்கு சரியான தூக்கம் கிடையாதான். 2 நாளாகவே அவங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது. வேலைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அது போக பசிக்க வேற செய்யுது. வேகமாகவே ஏர்லி மார்னிங்கே கிளம்புனால அவங்க சாப்பிடாம தான் வந்திருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சிருக்காங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு நம்ம கேப் புக் பண்ணலாம், நான் கேப் புக் பண்ணாதனாடி வண்டி வரும், இங்கே நம்மளை கூப்பிட்றதுக்கு ஆளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சுவாதி சொல்லும் போது அதுக்கும் எரிஞ்சு விழுந்திருக்கிறாங்க ஜனனி. அது எப்படி, அந்த ஹோட்டல் புக் பண்ணியிருக்கிறோம்ல, அங்கேருந்து கேப் அனுப்ப மாட்டாங்களா, என்னவோ எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் ஒரு மாதிரி உதறிக்கிட்டு அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்குதுங்க. தூக்கத்தோடையும் பசியோடையும் இருக்கிற சுவாதிக்கு எப்படிங்க இருக்கும், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்காது? நம்ம எல்லாரும் கேங்காக ஒரு இடத்துக்கு எதனா ஒரு டூருக்கு போனால் அந்த இடத்துல எவனாச்சும் ஒருத்தன் இந்த மாதிரி இருப்பான். அவனை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும், யாராவன் எல்லாரும் ஒன்றா தானடா வரும், இவன் என்னடா பெரிய பில்கேட்ஸ் பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நமக்குலாம் ஒரு கடுப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் சுவாதிக்கு இருந்திருக்குது ஜனனியை பார்க்கும்போது. இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஓகே ஜனனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா ஆப்போசிட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போயிட்டு சாப்பிட வச்சு இவங்களும் சாப்பிட்டுட்டு கேப் புக் பண்ணியிருக்கிறாங்க. கேப் வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து 1 ஹவர் ட்ராவல் ஆங்க. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில், அதாவது இவங்க பார்த்து வச்ச ரெஸ்டாரண்ட்டில் ரூமை போய் பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு ரூமை செக்இன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே தங்க போகிற ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு நார்மல் ஏசி டீலக்ஸ் ரூம் தானாங்க. ஒரு பால்கனி இருக்குமா, அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குமாங்க. ரூம்குள்ளே போன உடனேயுமே சுவாதிக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்குது. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துடுறாங்க. ஜனனி வந்ததும் வராததுமா முதல்ல ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்களாம், மறுபடியும் வராங்களாம், பால்கனிக்கு போகிறாங்களாம், மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகிறாங்களாம். இப்படியே ஒரு 4 தடவை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சுவாதி என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, காலையில் சாப்பிட்ட சாப்பாடு சேரலை போல், கேரளாவில் வந்து இறங்கினோடனே அங்கே இருக்கிற அந்த எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு சேராதுங்க. போனோடனே வாமிட் வரும், இல்லைனா லூஸ் மோஷன் ஆகும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல் பாவம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஜனனி பெட்டில் வந்து படுத்தவங்க தானாங்க. அவங்க இந்த மாதிரி கொரட்டை விட்டு சுவாதி பார்த்ததே கிடையாதான். பயங்கரமாக கொரட்டை விட்டுக்கிட்டு கை காலெல்லாம் ஒரு மாதிரி வியர்டாக போட்டு, அதாவது பக்கத்தில் இருக்கவங்க மேலே தூக்கி போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக போடுறது, அவங்க பண்ணுறது எல்லாமே வியர்டாக இருக்குது. சுவாதி ஜனனியை ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸே இது கிடையாது. எதனால் இப்படி பண்ணணும்? ஒருவேளை ஜாலியாக இருக்கிறோங்கிற பேரில் வேறு எதனா பண்ணிகிட்டு இருக்கிறாள். சரி ஓகே விடு, ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிற எதனா பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இவங்களும் அசால்ட்டாக படுத்துட்டாங்களாங்க. மதியம் ஒரு 3-3:30 மணி இருக்குமாங்க. 5 மணிக்கு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் பூஜை ஒன்று நடக்குமா, ஃபேமஸான பூஜையாக. அந்த பூஜைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது எல்லா இடத்துக்குமே கேட்குமா.
அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சுவாதி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இவங்கள எழுப்பி விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. ஜனனி எந்திரி, இந்த மாதிரி பூஜைக்கு லேட் ஆகிடுச்சு, 5 மணிக்கு நம்ம கோவிலுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. அவங்க பாத்ரூம் போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தா படுத்த இடத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். இவங்களுக்கு செம்ம கோபம் வந்திருக்குது. ஜனனி எந்திரிக்கிறியா இல்லையா, எந்திரி வா, கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம், அது உனக்கு ஞாபகம் இருக்குதா, எனக்கும் தான் டயர்டாக இருக்குது, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு வேமாவே படுத்து தூங்கிடலாம், நாளைக்கு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ எழுப்புறாங்க. ஜனனி ரெஸ்பான்ஸே பண்ணலையாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சுவாதிக்கு கோபம் வந்து அவங்க அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கு ஃபோன் கால் வருது. சுவாதியோட அம்மா சென்னையிலேருந்து கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பால்கனியில் போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா போயிட்டீங்களா, ஓகேவா, எப்போ நீ கோவிலுக்கு போகிற, எல்லாமே ஓகேவா, உனக்கு சேலை ஒன்று வச்சு விட்ருக்கிறேன், உன்னோட பேக்கில் வந்து ஒரு சேலை இருக்கும், அது நம்ம புத்துக்கோயிலில் அம்மனுக்கு முன்னாடி வச்சு வழிபட்டு கொடுத்தது, உங்கள் அப்பா வந்து கொடுக்க சொன்னார், நான் வச்சுருக்கிறேன், அதை நீ கட்டிக்கிட்டு அந்த கோவிலுக்கு போமாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து நைட்டு கால் பண்ணுறமான்னு சொல்லிட்டு அந்த பால்கனி டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஜனனியை காணோம். சுவாதிக்கு பயம் கொடுக்குது. ஒருவேளை இந்த பொண்ணு எந்திரிச்சு வெளியே ஓடிட்டாளா? வேமா போய் அந்த மெயின் டோரை பார்க்குறாங்க. மெயின் டோர் லாக்கில் இருக்குது. கீழே மேலே 2 லாக்குமே லாக்கில் தான் இருக்குது. பாத்ரூம் ஓப்பனில் இருக்குது. ஆனால் டெட்லி சைலன்ஸாக இருக்குதாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் சுவாதி அவங்க பாத்ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க டோரை. உள்ளே ஒரு மிரர் இருக்குமாங்க. மிரருக்கு முன்னாடி ஒரு சிங்க் இருக்குமா, அதில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்குறாங்க. இப்போது இவங்க டோரை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆப்போசிட்லேயே அந்த பொண்ணு அந்த மிரருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களே முறைச்சிக்கிட்டு ஜனனி ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்க அந்த மிரரில். சுவாதி கதவை திறந்து பார்த்ததை ஜனனி பார்த்துடுறாங்க. பார்த்த உடனேயுமே அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சு தண்ணி எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இவங்க எதுவுமே கண்டுக்காமல் வெளியே வந்துடுறாங்க. ஏய் லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது, லேட் ஆகுது, வேமா வா, நான் வேறு சாரீ கட்டணும், நீயுமே சாரீ கட்டிட்டு வாங்கும்போது சரி ஓகே வெளியே இருன்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூம் டோரை லாக் பண்ணியிருக்கிறாங்க. லாக் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்களாங்க ஜனனி. இப்போது சுவாதி சேரீயை வந்து கட்டி அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே அவங்க சேரீயை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ நேரம் அந்த பொண்ணு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஜனனி வெளியே வந்து வெளியே இருக்கிற அந்த மிரரை பார்த்து உட்காந்து சீப் எடுத்து சீவ ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமாக கிளம்பிடின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சுவாதியோட வீட்டிலேருந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பால்கனியில் போய் பேசிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது அகைன் ஜனனி ரூம்குள்ளே இல்லை. பாத்ரூம்குள்ளே தண்ணி சத்தம் கேட்குது. மறுபடியும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். ஏய் இப்போ தானே ஃபேஸ் வாஷ் பண்ணேன், தலையெல்லாம் சீவிக்கிட்டு இருந்தேடி, வெளியே வந்து மறுபடியும் எதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன்னு கேட்டால், இங்கே பாரு என்னோட விஷயத்தில் நீ வந்து தலையிடாத, கோவிலுக்கு போகணும் அவ்வளோதானே, இன்னொரு 1/2 hourல நான் கிளம்பிடுவேன், வெளியே போங்கிற மாதிரி அரட்டி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அரட்டுற அளவுக்கு சுவாதி ஒன்றுமே பண்ணலை. அவங்க ஜாலியான பர்சன் தான் ஜனனி. சுவாதிக்கு ஒரு மாதிரி தப்பா பட ஆரம்பிக்குதுங்க. என்னது இது, இவளோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லையே, வந்து இறங்கினலேருந்தே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி கோவிலுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கலாம், நைட்டு இன்னைக்கு கச்சேரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்களாம், தலையை சீவுறாங்களாம், மறுபடியும் போகிறாங்களாம், ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்களாம். ஜனனிக்கு பொதுவாகவே ஒரு ஹேபிட் இருக்குதாங்க, ரொம்பவே கேர் பண்ணிப்பாங்களாம். ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், எல்லாமே கேர் பண்ணிப்பாங்களாம். அதுக்கு இது நேரம் கிடையாது, வேணும்னே பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டுறாங்க. ஒரு வழியா ஜனனியை சுவாதி கிளப்பி கோவிலுக்கு கூட்டு வந்துடுறாங்கங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த கடை வீதியிலேயே வாங்கிட்டு சுவாதியும் ஜனனியும் இந்த கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது சுவாதிக்கு சரியான ஒரு வைப்ரேஷனாங்க, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனும் உணர முடிஞ்சிச்சான். அந்த கோவிலோட ஆரா இவங்களுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபை கொடுத்துச்சாங்க. ஆல்ரெடி சுவாதி அவங்க அம்மா கிட்டையும் யூடியூப்லையும் பார்த்துட்டு தான் இந்த கோவிலுக்கே வந்திருக்கிறாங்க. முன்ன பின்ன இந்த கோவிலுக்கு வந்தது கிடையாது. சுவாதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்லேயே எங்கெங்கெல்லாம் போகணும், உள்ளே போனோன்னே என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 6-6:30 மணிக்கு தான் இவங்க அந்த கோவிலுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிருக்கிறாங்க. 7:30 மணிக்கு கீழ் பகவதி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு இருக்குமாங்க. அந்த கோவிலுக்குள்ளேயே கீழ் பகவதி அம்மன் கோவிலில் பூஜை நடக்குமாங்க. 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே ஒரு பூஜை நடக்குமா. அது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு பூஜையாம். அதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்களாம் அந்த கோவிலுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் சுவாதி ஜனனியை கூப்பிடுறாங்க. ஜனனி வா கீழே போகலாம், கீழே வந்து இன்னொரு ஒரு 1/2 hourல ஆரம்பிச்சிருவாங்களாம், பூஜை ஆரம்பிச்சிருவாங்களாம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, வா போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது ஜனனி சுற்றின இடத்தையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களாம், பண்ணதையே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். அவங்க சுவாதி கூப்பிட்றதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்களாம், கண்டுக்கலையாம். கிட்டக்க போயிட்டு கையை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. ஏய் கையேடு, கீழெல்லாம் போகக்கூடாது, கீழே எங்கடி சாமி இருக்குது, இங்கே தான் சாமி இருக்குது, இங்கேயே கும்பிட்டுட்டு வா, இப்போயே வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சுவாதிக்கு ஒரு மாதிரி பயம் வருதுங்க. என்னடா அது, இந்த பொண்ணு வெளியே தான் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா கோவிலுக்குள்ளேயும் இப்படி பண்ணுறா,
சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அங்க நிறைய பேர் தமிழ் மக்கள் தான் வருவாங்களாங்க. இவங்க போனப்பவுமே நிறைய பேர் தமிழ் மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே புரியுது இவங்க பேசுறதெல்லாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சுவாதிக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஏய் கோவப்படுத்தாத, வா வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு நீ வந்தா வா, வரலனா போ, நான் பாட்டுக்கு கீழே போகிறேன்னு சொல்லிட்டு கீழ் பகவதி அம்மன் கோயிலுக்கு ஸ்டெப்ஸ் இறங்கி போகணுமா. அந்த ஸ்டெப்ஸில் வேமா இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சுவாதிக்கு பயம் வருது. ஏன்னா அந்த பொண்ணு இவங்களை நம்பி தான் வந்திருக்கிறாங்க. ஜனனி இவங்க தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக, அதாவது அவங்க அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக. அப்படி இருக்கும் பட்சத்தில் தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கில்ட்டியில் வராளா இல்லையான்னு சொல்லி பார்ப்போன்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு யோசித்து இந்த அடிப்பிரதர்சனம்னு சொல்லுவாங்க இல்லையா கோவிலில், அந்த மாதிரி மெதுவாக நடந்து வராங்களாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக மெதுவாக இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கள ஒரு மாதிரி விகாரமாக பார்க்குறாங்க. இப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு கண்ணை மட்டும் இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு மெதுவாக இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்களாம். இப்போ சுவாதி வேமா ஓடி போயிட்டு அவங்கள கூப்பிடலாம் இல்லையாங்க, எப்படினாலும் பின்னாடி தானே வரான்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வழியா ஜனனியை கூப்பிட்டுக்கிட்டு கீழ் பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் பூஜை நடக்கிற இடத்துல ரைட் சைடில் போய் உட்காந்துருக்காங்க. சுவாதி ஜனனியை கூப்பிட்டு போயிட்டு சுவாதியும் ஜனனியும் உட்கார்ந்து இடத்துக்கு ஆப்போசிட்டில் நிறைய கேரளா பசங்களாம் உட்காந்துருக்குறாங்க. இங்கே தமிழ் பசங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழ் மக்களும் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு ஜனனி ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கேரளா பசங்க கூடலாம் பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு மாதிரி நக்கலாக பேசுறது, விட்டா டபுள் மீனிங்கே பேசுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் சுவாதி ஒரு மாதிரி முகம் சுழிச்சிட்டு அவங்கள கிள்றாங்க. சுவாதியை அடிச்சிருக்கிறாங்க ஜனனி முதுகுலையே. அடிச்சுட்டு பேசாம இரு, நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நீ தானே கீழே கூப்பிட்ட, இப்போ என்னை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற, அப்படிலாம் பண்ணேன்னா நான் மேலே போயிடுவேன் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இப்போது எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜனனியோட கேரக்டர் இது கிடையவே கிடையாதாங்க. பசங்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி டபுள் மீனிங்காக பேசுகிறதெல்லாம் அவங்களோட கேரக்டரே கிடையாதான். அதுவே சுவாதிக்கு இன்னுமே பயத்தை அதிகமாக கொடுக்குது. இந்நேரம் பார்த்தா அந்த கீழ் பகவதி அம்மன் கோயிலில் நல்ல உயரமாக ஒரு பூசாரி இருப்பாராங்க, வெள்ளையாக இருப்பாராம். அவர் கூட ஒரு 4-5 சிஷியன்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இந்நேரம் பார்த்து ஜனனி ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சாமியாரை. அங்க இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறத பார்த்து சுவாதிக்கு கோபம் வருதுங்க. சும்மா இருக்க மாட்டேடி, ஏன்டி இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியலையா. ஜனனி அவங்க இஷ்டத்துக்கு வரவங்க போறவங்க எல்லாருமே கலாய்க்கிறது, பூஜையை நடக்க விடாம பண்றது, இப்படி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில்ல ஒரு பாட்டு ஒன்று ஓடுமாங்க, அதான் பூஜை பாட்டாம். அந்த பாட்டு ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரே பாட்டை தான் திருப்பி 3 தடவை போடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல் தடவை போடும்போது இந்த பொண்ணு, அதாவது ஜனனி, அமைதியாகவே இல்லை, அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த பசங்களை வம்பளுத்துக்கிட்டு இந்த குருக்களை வம்பளுத்துக்கிட்டு ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கிறாங்க. 2வது தடவை ப்ளே பண்ணும்போது அமைதியாகிட்டாங்களாம், எதுவுமே பேசலையாம். அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே சுவாதி என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பேய் புகுந்துருக்குது, இந்த கோவிலுக்கு கரெக்டான நேரத்தில் தான் அவளை கூட்டு வந்திருக்கிறோம், நல்ல வேலை அது போயிடுச்சு போலன்ட்டு அமைதியாக உட்காந்து வந்துருக்குறாங்க. இதுக்கப்புறமா அதாவது இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்களில் நிறைய பேருக்கு பேய் ஓட்டினாங்களாம், குறி சொன்னாங்களாம். இது எல்லாத்தையுமே அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜனனியும் சுவாதியும். சுவாதி சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொண்ணாங்க. அவங்க கோவில்லையே நிறைய பேருக்கு பேய் பிடிச்சி வர்றது, அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்த காரணத்தினால அவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியலை. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக நடந்திருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி அங்கே நிறையா பூஜை பொருட்கள், அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அந்த சாமி ஃபோட்டோ அதுன்னு விற்பாங்களாம். வீட்டுக்கு தேவையான சாமி ஃபோட்டோ அப்புறம் திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கோவிலேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடலாம் ஜனனி. ஏன்னா இதே பட்டு புடவையோடு நம்ம வெளியே போனோன்னா ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும், சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வேறு இருக்குது, உடஞ்சிரும். நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு ரிட்டன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே, மறுபடியும் சாப்பிட்றலாம் சொன்னால் ஜனனி அடம் பிடிக்கிறாங்களாம். மறுபடியும் பழைய மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏய் அப்படிலாம் முடியாது, இப்படியே தான் போகணும், நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் என்னாலாம் பசி தாங்க முடியாது, வா போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வீம்புக்கேன் பண்ணுறாங்களாம். அவங்களுமே சாரி தான் கட்டியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேருமே வேற ஒரு கோவிலுக்கு, சென்னையில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகும்போது இதே இன்சிடென்ட் அவங்களுக்கு நடந்திருக்குது. சுவாதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சாரியோடய போயிடலாண்டி, எதுக்கடி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரணும்னா 2 கிலோமீட்டர் அடி அப்படின்னு சொன்னதுக்கு ஜனனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு தாண்டி போகணும், அதை எப்படி நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி திட்டி கூட்டு போன பொண்ணு இன்னைக்கு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் கேரளாவில் வச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற இவங்க ரூமுக்கு போக வேணாம், நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படிங்க இருக்கும் சுவாதிக்கே? இப்போ சுவாதி திட்டுறாங்க, அப்பெல்லாம் முடியாது, எனக்கு கசகசன்னு இருக்குது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு திட்டி கூட்டு போகிறாங்க. இவங்க ஆல்ரெடி அந்த கோவிலேருந்து வெளியே வரும்போதே டைம் 9 மணியாங்க. இவங்களோட ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது 9:30 மணி ஆகுது. இப்போ சுவாதியோட அம்மா கால் பண்ணுறாங்க.
என்னடி போயிட்டியா, கோவிலுக்கெல்லாம் போயிட்டுன்ட்டே எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் எதையுமே அவங்க அம்மா கிட்ட சுவாதி ஷேர் பண்ணலை. அம்மா இப்போ தாம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சாப்பிட்டியாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா இப்போ தான் நாங்கள் வெளியே போய் சாப்பிட போகிறோம். அன்டைம்லலாம் வெளியே போகக்கூடாது, நம்ம ஊர் மாதிரி கிடையாது, அது கேரளாவில் வெளியே போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் இந்த பேய் ஓட்டுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வருவாங்க, நிறைய அமானுஷங்கள்லாம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. சுவாதிக்குமே அதுதான் சரியாக படுதுங்க. சரிம்மா நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்து ஜனனி கிட்ட பேசலான்னு பார்த்தா ஜனனி அகைன் காலையில் பண்ணாங்க இல்லையா, போய் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, மறுபடியும் வெளியே வந்து உட்காந்து ஹேர் ட்ரையர் போட்டு ஹேரை வந்து வாடுறது, இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாங்க. எப்படி இருக்கும் சுவாதிக்கு ஒரு மாதிரி உள்ளங்கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னடி ஆச்சு, என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ஒரு குத்தமா, தலையை வாடுறது ஒரு குத்தமான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டோனில் கத்துறாங்களாம் சுவாதியை பார்த்து. இப்போ எதுவுமே பேசாமல் சரிடி நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன், வெளியே போக வேணாம், அன்டைம் ஆகிடுச்சு, அம்மாவும் திட்டுறாங்க, உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, வாடி வெளியே போகலாம், என்ன சொல்லி கூட்டு வந்த, ரூமுக்கு வரும்போது போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு தானே கூட்டு வந்த அப்படின்னு அரட்டுறாங்களாம். சுவாதியோட அம்மாவுக்கு ஜனனி ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களாங்க. ஆனால் ஜனனியாவே இல்லை, ஒரு மாதிரி மிரட்டல் தோணியில் நீ வரியா இல்லையா, இல்லைனா நான் மட்டும் தான் வெளியே போய் சாப்பிட்டு வருவேன், அது உனக்கு ஓகேவா, உனக்கு ஓகே இல்லைனாலும் நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறாங்களாங்க. சுவாதிக்கு வேறு வழி தெரியலை. ஆல்ரெடி ஜனனி காலையில் பண்ண மாதிரியே வியர்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 4-5 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, வந்து தலையை சீவுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொண்ணு தனியாக வெளியே போனான்னா எங்கேயும் போயிடுவாளோங்கிற பயத்தில் சுவாதியும் ஜனனி கூட போகிறாங்க. கடை வீதியில் போகும்போது எந்த ஹோட்டலுமே இல்லையாங்க. இவங்க அவங்களோட ரூம்லேருந்து வெளியே போகும்போது மணி 10:05, நைட்டு 10:05க்கு அந்த ஏரியாவில் எந்த கடையுமே இல்லையாங்க. 1-2 கடைகள் தான் அங்கங்கே ஓப்பனில் இருக்குது. கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குமாங்க, அந்த ஹோட்டல் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. அங்கே போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போய் சாப்பிட உட்காரும்போது ஆப்போசிட்டில் ஒரு குடும்பமும் அப்போ தான் வந்து உட்காந்துருக்குறாங்க. இவங்க 2 பேர் இங்கே உட்காந்துருக்குறாங்கன்னா ஆப்போசிட்டில் 2 பேர் உட்காந்துருக்குறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட குழந்தை. 3 பேருமே வந்து உட்காந்து ஒன்றா தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. சுவாதி 2 புரோட்டா ஒரே ஒரு டீ மட்டும் தான் குடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜனனி 7 புரோட்டா சாப்பிட்டாங்களாங்க. அது போக இன்னும் வேணும்னு சொல்லி கேட்குறாங்களாம். அந்த ஹோட்டலே மூட போகிற டைமில் தான் இவங்க போயிருக்கிறாங்க. இதுக்கு மேலே புரோட்டா இல்லைம்மான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வந்து சொன்னால் அவரு கூட சண்டை போடுறாங்களாம். அது எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவ, எனக்கு புரோட்டா வேணும், பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சுவாதியும் ஜனனியும் உட்காரும் போது ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்தாங்க இல்லையா, அவங்களே சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்களாங்க. இந்த பொண்ணு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பொறுமையாக சாப்பிட்ருக்குறாங்க. இலையை ஒட்ட அப்படியே ஒரு மாதிரி வலிச்சு நக்குறாங்களாம். இந்த மாதிரி கேரக்டர் அவங்க கிடையவே கிடையாது. இப்போ சுவாதிக்கு என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒன்றுமே சொல்ல முடியாமல் உட்காந்து முறைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு வழியாக ஜனனி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து எந்திரிச்சு ரிசப்ஷனுக்கு வராங்க. பே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கனுக்குள்ள பால்கோவாலாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த பால்கோவா பாக்கெட்டை ஜனனி அவங்க கிட்ட கேட்காமலே, அதாவது இந்த ரிசப்ஷனில் இருக்கிற பில்டிங்கில் உட்காந்துருக்கிற பர்சன் கிட்ட கேட்காமலே, சுவாதி கிட்டையும் சொல்லாமலே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க பாட்டுக்கு வலிச்சு சாப்பிட்றாங்களாங்க. கிட்டத்தட்ட 3 பால்கோவா பாக்கெட்டை சாப்பிட்டாங்களாம். அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு அந்த கடைக்காரரே ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துருக்கிறாரு. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு சுவாதி கிட்ட கேட்குறாரு. சுவாதியால் சொல்லவா முடியும், அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான்னு. வந்திருக்கிற இடம் புது இடம், இங்கே இருக்கிறவங்க யாரையுமே நம்ப முடியாதுங்கிற ஒரு நிலைமையில இருக்கிற பொண்ணுக்கு எப்படிங்க சொல்ல முடியும். அதே மாதிரி தான் அவங்க தங்கி இருக்கிற இடத்துலையுமே கீழே போயிட்டு சொல்லலாம் போல இருந்திருக்குது. ரிசப்ஷனில் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் அவங்க ரூமுக்கு போனப்போ அகைன் காலையில் பண்ண மாதிரியே இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க இல்லையா ஜனனி, அப்போவே சுவாதிக்கு பயம் வந்து கீழே ரிசப்ஷனில் சொல்லலாம்னு தோணி இருக்குது. ஆனால் ஒரு பயம், பொம்பளை பிள்ளைங்களாம் வந்திருக்கிறோம், கீழே இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது, இதை வச்சு யாருன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பயத்தினால தான் சொல்லலை. இப்போ அதே பயத்தில் தான் அந்த ஹோட்டலில் பில்டிங்கில் இருக்கிறவர்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் ஜனனியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஜனனி அதோடு நிறுத்த மாட்டுறாங்களாம். இன்னும் வேணும், பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ஒரு வழியாக வெளியே கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா கடைகள்லையுமே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களாங்க. இந்த ரூமுக்கு முதல்ல செக்இன் பண்ண போகும்போது ஜனனி அந்த ரூமை பார்த்து பயந்துருக்கிறாங்க. ஒரு கார்டு இருக்குங்க, ரூம் ஓப்பன் பண்ண உடனேயும் அந்த கார்டை கரெக்டாக பிளேஸ் பண்ணாதான் உள்ள கரண்ட் வரும். அப்படி அந்த ரூமை ஓப்பன் பண்ணும்போது இருட்டாக இருந்ததை பார்த்து பயந்த பொண்ணு தான் ஜனனி. ஆனால் இப்போ அந்த ரூட்டில் நடந்து வரும்போது, அதாவது அந்த தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு முட்டுச்சந்து செம்ம இருட்டாக இருக்குதாங்க. உள்ளே யாராச்சும் இருக்கிறாங்களா இல்லையானே தெரிலையாம். அந்தளவுக்கு இருட்டான ஒரு சந்துக்குள்ளே வா, இதுக்குள்ளே போகலாம், எனக்கு ஆசையாக இருக்குது, உள்ளே போய் விளாட்லாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னடி பேசுகிற, இருட்டாக இருக்குடி, உனக்கு பயமா இல்லையா,
அந்த ரூமை பார்த்தே பயந்த. இப்போ என்னடானா இதுக்குள்ளே போகலாங்கிற. இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் ஜனனி, இதுக்கப்புறம் நான் உன் கூட வெளியவே வரமாட்டேன். நீ எனக்கு என்னவோ நீ என்னை ப்ராங்க் பண்ணுறன்னு தான் தோணுது. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் என் கூடயே கூட்டு வந்தேன். நீ இப்போ எனக்கு டிப்ரெஷன் வர வச்சுட்டு இருக்கிற. ஒழுங்கு மரியாதை வந்துரு, எனக்கு தூக்கம் வருது, ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்றாங்களாங்க. ஜனனி காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்களாம். அங்கே ஓடுறாங்களாம் உள்ள. இவங்க பிடிச்சி இழுக்கிறாங்களாம். அந்த ரோட்டில் போகிறவங்கலாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு நின்று கேட்குறாங்களாம். அவங்க பேசுகிற பாஷையே உங்களுக்கு புரியலை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கிறது புரியுது. இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எவ்வளோ நேரத்துக்கு இழுக்க முடியும் ஜனனியை? இப்போ ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இருட்டுக்குள்ளே மின்மினி பூச்சிலாம் இருக்குது, அதை போய் பிடிச்சிட்டு வரலாம், என் கூட வரியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுவாதி திட்டிருக்கிறாங்க. அசிங்கமாக திட்டிட்டு என் கூட வரதுனா வா, இல்லைனா இங்கே கிடந்து சாகுன்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா பின்னாடியே வேகமாக நடந்து வராங்களாம். அடம் பிடிக்காமல் வேகமாக நடந்து வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போதே பேக் சைடில் பேட்ரோல் வந்துருக்குது, போலீஸ் பேட்ரோல் வந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்க நடந்து போகிற டைம் 11லேருந்து 11:15 இருக்குமாங்க, நைட் டைமில். டே ஜனனி, பின்னாடி பேட்ரோல் வருது, தேவையில்லாமல் எதனா என்னை ப்ராங்க் பண்ணுறேங்கிற பேரில் எதனா பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவங்க வந்து நம்மளை தப்பான பொண்ணுன்னு நினச்சிருவாங்க. இந்த டைமில் தப்பான பொண்ணுங்க வெளியே நடமாடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தப்பான அபிப்பிராயத்தில் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வாடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வீம்புக்கேன்னு நடு ரோட்டில் உட்காந்து அவங்க போட்டிருக்கிறது செருப்பு தானா ஜனனி போட்டிருக்கிறது. ஆனால் ஷூ லேசை கட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இவங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சிருக்கிறாங்க, கண்ணையும் வாயும் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு. இப்போ சுவாதி மறுபடியும் ஜனனியை திட்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு வேமா அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. அவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க சுவாதி. இந்நேரம் பார்த்து சுவாதியோட அம்மா கால் பண்றாங்க. ஜனனி முன்னாடி அவங்க அம்மா கூட பேசுறதுக்கு இவங்களுக்கே ஒரு மாதிரி பயம் இருந்திருக்குது. எப்படி வந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க பாருங்களேன். சுவாதிக்கு அவங்க அம்மா கிட்ட இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லணும் போலயே இருக்குதாங்க. ஏன்னா அவங்களும் கோவில் தான் வச்சிருக்காங்க, சாமி கும்பிட்டுப்பாங்க, இவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் அதை காட்டிக்க முடியலையா. ஏன்னா இவங்க அம்மா கிட்ட பேசுறத ஒருவேளை ஜனனி அவங்களோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது கேட்டுருச்சு அப்படின்னா நைட்டு இவங்க கூட தான் தங்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தாங்கினா போதும். இவங்க பிளான் பண்ணதே வெள்ளிக்கிழமை அங்கே போயிட்டு சாட்டர்டே ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்த்துட்டு சாட்டர்டே ஈவினிங் வந்து அவங்களுக்கு ட்ரெயின், எர்ணாகுளத்துலேருந்து ட்ரெயினாங்க. இந்த ஒரு நைட்டை மட்டும் எப்படியாச்சும் கடந்துடலாம்னு சொல்லிட்டு தாக்கு பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக வந்து பெட்டில் படுத்துட்டாங்க சுவாதி படுத்திருக்கும் போது பக்கத்தில் ஜனனி தூங்காமல் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஃபோனையே நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சுவாதியவே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதை சைடு கண்ணில் பார்த்துடுறாங்க சுவாதி. இப்போ ஜனனி கிட்ட ஓப்பனாக கேட்குறாங்க, என்னாச்சுடி, எதனா பிரச்சனையா? தூங்குடி, காலையில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் ஒரு பூஜை இருக்குதான், வெள்ளனே அதை அட்டன் பண்ணிவிட்டு எர்ணாகுளத்தில் தான் நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாளைக்கு காலையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு நேராக எர்ணாகுளத்துக்கு கிளம்பி போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங்காக ட்ரெயினில் ஏறி நம்ம ஊருக்கு போயிடலாம் ஜனனி, பேசாமல் படுத்து தூங்குன்னு சொல்லும்போது, பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, எதனா சாப்பிட போகலாமா, வெளியே போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஜனனி. சுவாதிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஆல்ரெடி 7 பரோட்டா சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் டீயும் குடிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பால்கோவா பாக்கெட் 2-3 சாப்பிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் பசிக்குதுன்னு எப்படி அந்த பொண்ணு சொல்லுவாங்க? ஏய் என்ன விளையாடுறியா, அப்படிலாம் வெளியெல்லாம் போக முடியாது, பேசாமல் படுத்துங்க. உனக்கு வேணும்னா நீ ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோ, ஜொமேட்டோ அங்கே ஒர்க் ஆகுமாங்க, ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ, எனக்கு எதுவும் வேணாம், சரி நான் ஆர்டர் போட்டுக்கிறேன், நீ பேசாமல் படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்களாங்க. அடுத்த ½ அன் ஹவரில் அவங்க ஆர்டர் வந்துடுது. கீழே போயிட்டு வாங்க போகிறேன்னு சொன்னப்போ சுவாதி பயந்துக்கிட்டு நீ போகாத நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. சிக்கன் காம்போ போட்டிருக்கிறாங்களாங்க. லைக் இங்கே நம்ம ஊரில் வந்து KFCயில் இந்த சிக்கன் பீஸாக வரும் இல்லையா, அந்த மாதிரி கேரளா நேமில் ஒரு ஃப்ரைடு சிக்கனா. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 இருக்குதான். அந்த 7-8ல் ஒன்று மட்டும் சுவாதிக்கு கொடுத்துருக்குறாங்க ஜனனி. சாப்பிட்றேன்னு இருக்கிறாங்க. இவங்களும் சரி ஒன்று மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுவாதி டிவியை ஆன் பண்ணி சரி கொஞ்ச நேரம் பார்க்கலாம், சாப்பிட்ற வரைக்கும் டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி உட்காந்துருக்குறாங்க. எந்த டிவியுமே தமிழில் வர மாட்டேங்குது. மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை சாப்பிட்டே முடிச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, சுவாதி கையில் வச்சிருக்கிற சிக்கனில் இன்னும் கொஞ்சம் சிக்கன் பீஸ் இருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஜனனி 6 சிக்கன் பீஸையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த எலும்பு இருக்கும் இல்லையா, அந்த எலும்பையும் போட்டு கடின்னு கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குதாங்க. அவங்களாவே இல்லை, நல்ல காலை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கையை மேலே வச்சுக்கிட்டு ஏதோ வேற ஒரு பொம்பளை மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாங்க. சுவாதி இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி வாயடைச்சு போய் உட்காந்துருக்காங்க, எதுவுமே பேச முடியாம. ஒரு வழியா சாப்பிட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சுவாதி தான் வெளியே எடுத்து வச்சிருக்காங்க. கையை கழுவிட்டு இவங்களுக்கு பயம். ஏன்னா ஜனனி இப்போ தூங்காம மறுபடியும் அதே மாதிரியே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு மெயின் டோரையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம், அந்த லாக்கையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். சுவாதிக்கு என்ன பயனா, நம்ம தூங்குனதுக்கப்புறம் ஜனனி பாட்டுக்கு எந்திரிச்சு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே எங்கேயாச்சும் ஓடிட்டானா அவங்க வீட்டுக்கு நம்ம தானே பதில் சொல்லணும், அது வந்து தப்பாயிடுமேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தூக்கமே வரலையாங்க. சுவாதி இப்போ ஓப்பனாகவே ஜனனி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு தப்பாக தான் படுது, நீயாவே இல்லை, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ,
ஆனால் நாளைக்கு ட்ரெயின் ஏறுற வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும், ஊருக்கு வர வரைக்குமே நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும், பேசாமல் படுத்து தூங்கு, அப்படி இல்லைன்னா நானே உன்னை வெளியே தள்ளி கதவை மூடிட்டு நான் படுத்து தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இப்போது ஜனனி சரி சரி பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிட்டாங்களாங்க. என்னடா அது ஒரு தடவை அரட்டினதுக்கு படுத்து தூங்கிட்டான்னு சொல்லிட்டு சுவாதியும் படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் ஒரு 7:15 அவங்க அப்பா கால் பண்ணுறாரு, சுவாதியோட அப்பா கால் பண்ணுறாரு. அந்த ரிங்டோனில் தான் அவங்க எந்திரிக்கவே செய்கிறாங்க. ஆல்ரெடி 4-4:30 மணிக்கு விடிய காலையில் 4-4:30 மணிக்கு இவங்க அலாரம் வச்சுட்டு தான் படுத்துருக்காங்க. அதை யார் ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போது 7-7:30 மணி ஆகிடுச்சு. இவங்களால் அந்த பூஜையை அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. அதாவது இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் விடிய காலையில் 5 மணிக்கு ஒரு பூஜை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதை அவங்களால அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. சரி ஓகே கோவிலுக்காச்சும் போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் ஜனனி முந்தின நாள் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்களாங்க. பாத்ரூம்ல போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்றது, வெளியே வந்து உட்காந்து தலையை வாடுறது, பண்ண விஷயத்தையே மறுபடியும் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க டென்ஷன் ஆகி மறுபடியும் கத்தி அவங்கள ஒரு வழியா வெளியே கூட்டு வந்துடுறாங்க. கோவிலுக்கு கூட்டு போனா மறுபடியும் ஒரே இடத்தையே சுத்திட்டு இருக்குது. கீழ்பகவதி அம்மன் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றது, மறுபடியும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கையை பிடிச்சி இழுத்து கீழே கூட்டு போயிட்டு சாமியை கும்பிட வச்சுட்டு அங்கிருந்து வந்துட்டாங்களாம். வெளியே வரும்போது மறுபடியும் அந்த சாமி பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரங்க முன்னாடியே சொல்றாங்களாம் ஜனனி, ஏய் இதெல்லாம் வாங்காதடி சுவாதி, இதெல்லாம் பலிக்காது, நம்மளெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா, இதெல்லாம் சும்மா வெத்து வேட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அந்த கடைக்காரங்களுக்குலாம் ஒரு மாதிரி கோபமாகுது. இப்போது சுவாதி வந்து கண்ணு காட்டுறாங்க, சாரி அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாக இருங்க நீங்கள் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. சுவாதிக்கு புரியவே இல்லை எதனால் ஜனனி இப்படிலாம் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஜனனி இப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதாங்க. இப்போ ஒரு வழியாக மறுபடியும் அவங்களோட ரூம்க்கு வந்துடுறாங்க, செக் அவுட் பண்ணுறாங்க. செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 தடவை மறுபடியும் பாத்ரூம்க்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க ஜனனி. இப்போ செக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குமாங்க. இந்த டைமிங்கில் வந்துட்டு வா நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜனனி சுவாதி கிட்ட சொல்கிறாங்க. சுவாதியோட அம்மா இந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடி ஏண்டி அவள் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவள் ஒரு மாதிரியாக தான் இருக்கிறா, நான் வந்து சொல்கிறேன். அவள் என்ன சொல்கிறான்னா இன்னும் 2-3 கோவில்களுக்கெல்லாம் போகலான்னு சொல்கிறா. அப்படிலாம் போகக்கூடாதுமா, ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு உங்களோட ட்ரெயினை பார்த்து நீங்கள் பாட்டு பிடிச்சி கிளம்பி வந்துருங்க, அடுத்த தடவை போகும்போது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுதான் சுவாதிக்கும் கரெக்டாக பட்டிருக்குது. இப்போது அதுக்கு ஜனனி ஒத்து வர மாட்டாங்களாம். நீ வருவியா வரமாட்டியா, நான் போகவான்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும் போது, இங்கே பாரு நம்ம கிளம்புறது தான் கரெக்டாக இருக்கும், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்ம ஃப்ளைட்டில் தான் போகணும், தேவையில்லாத செலவு வரும், உனக்கு நான் பே பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ ஜனனி, என்னை பேச வைக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நான் கேப் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் புக் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் நினச்சிருக்கிறாங்க சுவாதி. ஆனால் அவங்க புக் பண்ணது ஒரு பீச்சுக்காங்க. எர்ணாகுளம் போகிற வழியில் ஒரு பீச்சுக்கான். அந்த பீச்சுக்கு இவங்களுக்கு பாதை தெரியாது, ஜனனிக்கும் பாதை தெரியாது. ஏன்னா ஜனனியும் புதுசு தான், கேரளாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தான் வராங்க சுவாதி கூட. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டிரைவருக்கு பாதை சொல்கிறாங்களாம், இப்படி போங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, அங்கே போங்க, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, இந்த கடையில் இது நல்லா இருக்கும், இந்த கேக் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாங்களாம். சுவாதிக்கு ஒன்றுமே புரியலையாம். இப்போது நம்ம ஊர் திருவிழாக்கு நம்ம ஃப்ரெண்டை கூட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரியும், எந்தெந்த தெருவில் என்னென்ன கடை இருக்குது, எங்கே எது ஃபேமஸ்ன்னு தெரியும். அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க ஜனனி. சுவாதிக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இன்னும் டைம் இருக்குது, மதியம் 12-12:30 மணிக்கு தான் இவங்க அந்த பீச்சு கிட்டக்க இந்த ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த பீச்சுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே யாருமே இல்லையாங்க, மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு பீச், எல்லாரும் போகிற பீச் கிடையாதுங்க. இப்போ சென்னையிலேயே நிறைய பிரைவேட் பீச்செலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு பீச்சுக்கு கூட்டு போயிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு கண்ணுலாம் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க ஜனனி. இப்போ சுவாதிக்கு பயம் வருது, அது போக ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது, ஏன்னு தெரியல, தலை வலிச்சு ஒரு மாதிரி கொமட்டி வாமிட் பண்ணிடுறாங்க சுவாதி. கேப் டிரைவரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போது இந்த வாமிட் பண்ணதை காரணமாக காட்டி ஜனனி என்னால் முடியலை வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வராங்க. அந்த பீச்சுக்கு போகிற வழியில் நிறைய கடைகள்லாம் இருக்குமாங்க, அங்கங்கே குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்குமா. அங்கே போயிட்டு இங்கே இது நல்லாயிருக்கும், இங்கே பாரு இதை சாப்பிட்டு பாரு, இந்த சிப்ஸ் சூப்பராக இருக்கும், இந்த அண்ணன் செம்மையாக பண்ணுவார்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்களாம். அது போக அங்கே இருக்கிறவங்களெலாம் கலாய்க்கிறாங்களாம். ஏதோ பழக்கப்பட்ட நபர்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்துருக்குறாங்க ஜனனி. சுவாதிக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு வழியாக அவங்கள கூப்பிட்டுட்டு கேபுக்கு வந்துடுறாங்க. ஒரு வழியாக சுவாதி ஜனனியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்கங்க. எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறமாவும் ஜனனி பசிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கடைகளில் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்சம் உள்ளே போயிட்டு அந்த பெட்டி எல்லாத்தையுமே அவங்களோட இடத்துல வச்சுட்டு, அதை ட்ரெயின்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஜனனியை காணுமாங்க. ட்ரெயின் ஃபுல்லாகவே தேடி இருக்கிறாங்க, எங்கேயுமே இல்லை. இன்னொரு 10 நிமிஷத்தில் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. வெளியே வேகமாக ஓடி வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது
ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க ஜனனி. சுவாதி வேமா ஓடி போயிட்டு அரையாத குறையா திட்டி இருக்கிறாங்க. எங்கடி போன? ஏய் ரெஸ்ட் ரூம் தாண்டி போனேன், ஏன்டி பதற? சொல்லிட்டு போக மாட்டியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, வா முதல்ல வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டு வண்டியில ஏற்றி அவங்களோட பெர்த்தில் படுக்க வச்சிட்டாங்களாங்க. என்னை கேட்காம நீ இறங்கவே கூடாது, நான் முழிச்சுதான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. மிட் நைட் ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டாங்க சுவாதி. சுவாதி லோயர் பெர்த்து, மேலே அவங்களுக்கு மேலே இருக்கிற அப்பர் பெர்த்தில் தான் ஜனனி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இப்படி யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா கத்தி பயப்படுறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு சுவாதி டக்குன்னு கண்ணு முழிச்சா அவங்களுமே பயந்து கத்தி இருக்கிறாங்க. என்னன்னா இந்த ஜனனி இருக்காங்க இல்லையா, அந்த பெர்த்தில் முடி எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து பின்னாடி போட்டு அவங்களோட கை கால் ரெண்டையும் இப்படி வச்சு இப்படி மேலே தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே இந்த பேய் பிடிச்சவங்களாம் நம்ம அந்த முனி படத்துலலாம் ஒரு சீன் வருங்க, கை காலெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க நடந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் படுத்துருக்குறாங்களாங்க, தூங்குறாங்களாம். ஆப்போசிட் பெர்த்தில் இருக்கிறவங்க அவங்களோட திங்ஸ் ஏதோ ஒன்று கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக லைட்டை ஆன் பண்ணும்போது இந்த பொண்ணோட பொசிஷனை பார்த்து பயந்து கத்திருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு சுவாத்தியும் முழிச்சு பார்த்துருக்குறாங்க. அவங்களுமே அந்த முடி நேராக அவங்களுக்கு நேராக கிடக்கிறத பார்த்து பயந்து கத்தி என்னமோ எதுன்னு எந்திரிச்சு பார்த்தா இவங்க இந்த மாதிரி படுத்துருக்குறாங்களாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க சுவாதிக்கு தூக்கமே கிடையாதான். ஏன்னா ஜனனி பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உயிரை வாங்கிக்கிட்டே வராங்களாம். அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் சரி கிடையாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே டிடிஆர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுவாதி அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, இல்லை சார் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, கொஞ்சம் என்னன்னு தெரில, இந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம் அதுலேருந்தே ஒரு மாதிரியாக தான் இருக்கிறா. டிடிஆராலையுமே எதுவுமே பேச முடியலைம்மா, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா நான் அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு தான் போயிருக்கிறாரு. இப்போது நைட்டு முழுக்க அவங்கள இவங்களோட பெர்த்திலே வச்சு சாய்ச்சிக்கிட்டு அவங்களோட பெர்த்தை கீழே போட்டு ஜனனியோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நைட்டு முழுக்க முழிச்சு அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க சுவாதி. ஒரு வழியாக சென்னை ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டாங்களாங்க. இறங்கினதுக்கு அப்புறமா செம்ம டயர்டில் இருக்கிறாங்க சுவாதி. ஜனனி மட்டும் நைட்டு முழுக்க தூங்கி இருக்கிறாங்க அவங்களோட ஷோல்டரில் சாஞ்சி. இவங்களுக்கு தூக்கமே வரல. ஒருவேளை இவங்க தூங்கும் போது அவங்க எந்திரிச்சு ஓடிட்டாங்கன்னா அதனால ஜனனி ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சுவாதியால் நடக்க கூட முடியலையாங்க. எப்படா வீட்டுக்கு போவோன்ட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஆல்ரெடி கால் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு வராங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. சுவாதியை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் ஜனனியை அவங்க வீட்டில் போய் ஒப்படைச்சிடணும், இதோட இவளோட சங்காத்தத்தை விட்டுறணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கின உடனேயுமே பசிக்குது சுவாதி, வா அங்கேக்குள்ளே அமுல் கடை இருக்கும், அங்கே போயிட்டு மில்க்கும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜனனி கூப்பிட்றாங்க. செம்ம கோபமாக இருக்கிறாங்க சுவாதி. எப்படிங்க இருக்கும்? நானாக இருந்திருந்தேன்னா மண்டையை உடச்சிருப்பேங்க அந்த இடத்துலையே. இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அதையும் பொறுத்துக்கிட்டு சரி வா வெளியே வா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மெதுவாக பேசி அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு வந்து அவங்க தம்பி அம்மா அப்பா 3 பேருமே வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட போய் விட்டுட்டு எதுவுமே சொல்லலையாம். இந்த ட்ரிப்பில் நடந்த அமானுஷம் எதையுமே ஷேர் பண்ணாமல் இந்தாங்க கூப்பிட்டு போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு இவங்களோட அப்பா அம்மா கூட காரில் ஏறி படுத்தவங்க தானாங்க. வீட்டுக்கு போய் படுத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க தூங்கி இருக்கிறாங்க சுவாதி. அதுக்கப்புறமா ஜனனிக்கு அவங்க கால் பண்ணவே இல்லையா, ஜனனியும் உங்களுக்கு கால் பண்ணலையாம். 2 நாளுக்கு அப்புறமா ஜனனி உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. சுவாதியை அட்டனே பண்ணலையாம். எதுக்கு பேச்சே நமக்கு வேணாம், இவளோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஒரு வாரம் போகுதுங்க. ஜனனி கூட சுவாதி பேசவே இல்லை. சுவாதிக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குதுங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னமோ ஏதோ அவங்க வீட்டிலேருந்து யாரும் கால் பண்ணல, யாருமே உங்கள் வீட்டுக்கு வரலங்கிற பட்சத்தில் சுவாதியே ஜனனிக்கு கால் பண்ணுறாங்க. என்னடி எங்கே இருக்கிற, மீட் பண்ணலாமா, நான் அடையாரில் ஹாரி பாட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குமாங்க, அங்கே வரையா மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இவங்களே தான் அவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் ஜனனி சுவாதி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏய் சாரிடி, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த கேரளா ட்ரிப்புக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா ஜனனியோட கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்க்ளூட் அவங்க அப்பா அம்மா உட்பட எல்லாருமே சொன்ன விஷயம், என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரியே இருக்கிற, உன்னோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை, ஏன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, அதிகமாக சாப்பிட்ற உனக்கு தெரியுதா இல்லையா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க, அதாவது நம்மளோட உடம்புக்குள்ளே வேறு யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா, அந்த மாதிரி ஜனனியால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குதுங்க. அதுக்கப்புறமா அவங்கள ஒரு கோவிலுக்கு கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டு கூட்டு வந்திருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சுவாதியோட கோவில் இருக்கு இல்லையா, சுவாதியோட அப்பா கோயில் இருக்கு இல்லையா, அந்த புத்து கோயில், அங்கேயுமே அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சு மந்திரிச்சு விட்டுருக்காங்க. அடுத்த 2 நாளில் அந்த பொண்ணுக்கு குணமாயிடுச்சாங்க, அதாவது சரியாயிடுச்சான். ஜனனியோட உடம்புல பாதி வெயிட் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு மந்திரிச்சு விட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறமா தான் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. கரெக்டாக அந்நேரம் பார்த்து சுவாதியும் ஜனனிக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதான் சுவாதிக்கு ஒரு விஷயம் புரிய வருது, பேய் கூட தான் அவங்க ஒரு ட்ரிப்பே போயிட்டு வந்திருக்கிறாங்கன்ட்டு. அவங்க ஃப்ரெண்டு தான் கூட வந்தாங்க, இருந்தாலும் அவங்க உடம்புல இருந்தது ஒரு ஆத்மா. அது யார் என்னங்கிறது ஜனனிக்கும் தெரியல, அந்த பேய் ஓட்டினாங்க இல்லையா அவங்களுக்கும் தெரியலையாங்க, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையா.
ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதாங்க, ஒன்று அது கேரளா பேயாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே சென்னையில் இருக்கிற எதனா ஒரு ஆத்மா ஆல்ரெடி கேரளாவுக்கு போயிட்டு வந்த ஒரு ஆளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுவாதி சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஸ்டோரியை. ஏன்னா கேரளாவில் எல்லாமே பழக்கப்பட்ட இடம் மாதிரியும் பழக்கப்பட்ட கடை மாதிரியும் அந்த ஆத்மா பிஹேவ் பண்ணியிருக்குது ஜனனியோட உடம்புக்குள்ளே இருந்து. இது என்ன ஏதுன்னு இப்போ வரைக்குமே அவங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குதாங்க. இந்த ஸ்டோரியை ஜனனி சுவாதி 2 பேருமே அவங்களோட ஃபேமிலியோட உட்காந்து தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இதில் யூஸ் பண்ண நேம் எல்லாமே ஒரிஜினல் நேம் தாங்க. ஒரிஜினல் நேமே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன காரணத்தினால நான் புனைப்பெயர்கள் எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சுவாதி அவங்களோட லைஃப்பில் நடந்ததை என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது கோஸ்ட்டுனா பிடிக்கும், எனக்கு கோஸ்ட் ஸ்டோரிஸ்னால் கேட்குறதுக்கு பிடிக்கும், நரேஷன் பிடிக்கும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் மலையாளம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் அஞ்சலி பிரபாகரன், மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ், இந்த எல்லா சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபைலையுமே நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட வீடியோஸை பார்க்கலாம், ஆடியோஸையும் கேட்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். அப்பா என்னையா வந்துட்டாரு? அப்பா ம் அப்பா நீ 3 அப்பா போட்ட என்ன விஷயம் சொல்லு. அப்பா ஸ்கூல்ல இதுக்கு போடு இடி மின்னல் இருக்குப்பா. இடி மின்னலா? பயந்துட்டீங்களா? ஆமா. அச்சுச்சோ. நம்ம வீட்டு மேலே போடுறதில்ல மண்ணெல்லாம் ஓட்டாட்டும். ஆமாம். ஸ்கூலில் உட்காந்துருந்தாராம், இடி மின்னலாம், பயங்கரமாக இடி இடிச்சிருச்சான், பயந்துட்டாராம். எல்லா குழந்தைங்களும் பயந்தாங்களா இல்லை நீ மட்டும் பயந்தியா? ஆமாப்பா. நீ என்ன சொன்ன, பட்டாசுன்னு இருப்பியா நீ சமாளிக்கிறதுக்கு? இல்லைப்பா பட்டாசு இல்லைப்பா. என்னப்பா? இல்லைடா, நீ அப்படி தானே சொல்லுவ வீட்டில். என்னையா கோவப்படுற? வீட்டில் அப்படி தானே சொல்லுவ நீ? அப்போ என்ன கதை தெரியுமா, இடி மின்னலுக்கு பயந்துட்டு படுத்திருக்கோம், மல்லாந்துருக்கும். அதோட அந்த பாத்தியா பயந்தவங்க குடிப்பட நீ பயந்துட்டு என்னைய அரட்டுற. நீ பயந்துட்டு தான் தூங்கிட்டியாமே. சரி போ ஓட்.